ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஈஸி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம கொடுத்த டெஸ்ட்டு தான் அங்கே வந்திருக்கு. ஸோ அங்கே எக்ஸாமில் வந்த அந்த டிக்டேஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கே டெஸ்ட்டில் கொடுத்தது தான். அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லபடியாக எழுதிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாம் முடித்த கையோட நீங்கள் நம்ம பார்த்த டெஸ்ட்டில் இருந்து தான் சார் வந்திருந்தது, நீங்கள் கொடுத்தது தான் அப்படியே வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பேராகிராஃப் அப்படியே வந்துருந்துச்சு. அதனால் அது டஃப்பான பேராகிராஃப் தான். ஆனால் நம்ம இங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எழுதுனால எக்ஸாம் ஆல் ஓவர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அங்கே எக்ஸாம் முடித்த கையோடு நமக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அண்ணா, தாயுமானவர், பழங்குடியினர், அப்புறம் கைவிடப்பட்ட குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், அந்த பேராகிராஃப் அப்படியே ஃபுல்லாக வந்திருந்ததுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நம்ம ஸ்பீட் பேட்ச் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அன்னோனுக்கு செப்பரேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இது அன்னோன் ஸ்பீடாக ரெடி பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஸ்பீச் தான். ஸோ அது நம்ம கொடுத்தனால அதிலிருந்து வந்தனால ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டாங்க. ஆனால் இது புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. அந்த ஃபஸ்ட் லெட்டர் போட்டு ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஸ்டோக்கு வந்து சடனாக ஞாபகம் வராது, ஏன்னா இது பெரிய வார்த்தைகள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் லெட்டர் போட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ அது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வேரி ஆகும். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது அட்டன் பண்ணியிருக்கனால இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கு. நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அண்ட் தென் செகண்ட் பேப்பரும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கே டெஸ்ட் வச்சு தான் அனுப்பணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எக்ஸாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. மேல் வாய்ஸ் தான் வந்திருக்கு. ஆடியோ கம்ப்ளைண்ட்டில் எதுவுமே சொல்ல கிடையாது. சரிங்களா? ஆடியோ நல்லபடியாக தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல் வாய்ஸ் தான். சரிங்களா? வேறு எந்த இஷ்யூ இல்லை. எக்ஸாம் ஆல் ஓவர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஸோ நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ அடுத்த பேட்ச் நம்ம அகாடமியில் இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பேசிக் லெசன் ஆரம்பிக்கணும்னாலும் ஓகே. அல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர்லேருந்து சீனியர் போகணும், ஸ்பீட் பேட்ச் வந்து சீனியர் போகணும் அப்படின்னாலும் ஓகே. இல்லை பாதி பண்ணியிருக்கோம், பேசிக் லெசன் முடிச்சாச்சு, ஜூனியரில் பேசிக் லெசன் முடிச்சாச்சு, ஸ்பீடு மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஓகே. என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை தெளிவாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நன்றி.